ஓகே. ஸோ தமிழகத்தின் தியாக தீபங்கள் சுப்பிரமணிய ஐயர். ஸோ தாதாபாய் நவ்ரோஜி பம்பாய் மாகாணத்திற்கு இருப்பது போல் சுப்பிரமணிய ஐயர் சென்னை மாகாணத்துக்கு முதலாவது பக்தரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழறிஞர் குருமலை சுந்தரம் பிள்ளை ஐயரோட வாழ்க்கை வரலாற்று நூலில் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சுப்பிரமணிய ஐயரை பொறுத்த வரைக்கும் திருவையாற்றுல 1855 ஜான்வரி 19 வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ ஜான் 18 யார் பிறந்தாங்க? எம்ஜி ராணடே வந்து பிறந்திருப்பாரு. எந்த வருஷம்? 1842. எஸ் 1842. எப்ப இறந்திருப்பாங்க? 1901. எஸ் 1901ல வந்து இறந்திருப்பாங்க. எம்ஜி ராணடே யாரோட அரசியல் குரு? கோபாலகிருஷ்ண கோகலே. சோ கோபாலகிருஷ்ண கோகலே யாருக்கு அரசியல் குரு? காந்தி அவர்களோட அரசியல் குரு. ஜின்னாக்கும் அவர் தான் அரசியல் குரு. ஓகே. சோ கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி எப்ப ஆரம்பிச்சாரு? 1905ல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இவர் பாத்தீங்கன்னா ஜனவரி 19 1855ல பிறந்திருப்பாங்க. சோ தத்துவ பாடத்துல BA பட்டம் பெற்றவர். சென்னை பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ட்ரிபிளிகேன் லிட்ரரி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பில் சேர்ந்து படிப்படியா தேசபக்தராக பரிணமித்ததோடு ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமையாவும் இவர் வந்து உருவெடுத்திருப்பாரு. 1878ல தான் நமக்கு ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில இதுல தொடங்கினது இவர் தான். சோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து கைமாறி இருக்கும். தமிழ் மட்டும் அறிந்தவர்களிடம் தேசபக்தி உணர்ச்சியை வெளிப்படுத்த 1882ல வந்து சுதேசமித்திரன் தமிழ் நாளிதழா தமிழ் இதழ வந்து ஆரம்பிக்கிறாரு, வார இதழா. சோ இது எப்ப நாளிதழா மாறுச்சு? 1899ல வந்து நாளிதழா மாறி இருக்கும். 1882ல ஆரம்பிச்சது, 99ல நாளிதழாகுது. 1902ல யுனைடெட் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழ வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? 1902 யுனைடெட் இந்தியா. அண்ட் தொடக்க காலத்திலேயே இத்தனை இதழ்களோட ஆசிரியராக விளங்கிய சுப்பிரமணிய ஐயர் தமிழ் இதழியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப தமிழ் இதழியல் துறையின் தந்தை யாருன்னு கேட்டா சுப்பிரமணிய ஐயர். சோ அப்ப இவரோடது சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு வார இதழ ஆரம்பிச்சு அதை நாளிதழா மாத்துறாங்க. எகைன் 1902ல யுனைடெட் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழ ஆரம்பிக்கிறாரு. சோ ஸ்டார்டிங் பீரியட்ல இவ்வளவு இதழ்கள் எல்லாம் ஆரம்பிச்சனால இவரை தமிழ் இதழியல் துறையோட தந்தைன்னு சொல்றாங்க. 1882ல தமிழகம் முழுக்க அரசியல் பிரச்சார பயணம் மேற்கொள்றாரு. அரசியல் பிரச்சார பயணம், பொதுக்கூட்டம், அரசியல் உரை, சோ இதெல்லாம் இது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1885ல பம்பாயில ஏஓ ஹியூம் தலைமையில கூடிய நம்ம காங்கிரஸ் அமைப்பு மாநாட்டுல பிரதிநிதியா பங்கேற்றதோட அந்த மாநாட்டோட முதல் தீர்மானம் சொல்லுங்க. அந்த சுதேசமித்திரன் வந்து பருவ இதழ். ஆமா, கரெக்ட். வார இதழ் இல்லையா? ஓகே. சோ பருவ இதழ். ஓகேவா? பருவ இதழ் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த நாளிதழா மாறினது நமக்கு 1899. ஓகே. சோ இப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னா முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு பேசியது ஃபர்ஸ்ட் INC செஷன்ல பேசினது யாரு அப்படின்னா இவர் தான் சுப்பிரமணியம். அதே மாதிரி தமிழ்ல சுயாட்சி வினாவிடை, ஜப்பான் சரித்திரம், இந்தியா அதன் அரசியலும் வருங்கால நிலையும், பாரிசால் கொடுமைகள், அதுக்கப்புறம் காங்கிரஸ் பிரச்சாரங்கள் போன்ற 12 அரசியல் நூல்களை எழுதி வெளியிட்டு தமிழ் மக்கள்கிட்ட சுதேசி விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஓகேவா? எத்தனை அரசியல் நூல்கள்? சுயாட்சி வினாவிடையா? காங்கிரஸ் வினாவிடையான கேட்டிருந்தாங்க. வீரராகவாச்சாரி நம்ம படிச்சிருக்கோம்ல. ஓகே. சோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. காங்கிரஸ் வினாவிடை. எஸ். சோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரெண்டுமே வினாவிடைன்னு வருது. சோ காங்கிரஸ் வினாவிடை வீரராகவாச்சாரி, சோ சுயாட்சி வினாவிடை அப்படின்னா இவர் சுப்பிரமணியம். ஓகே. சோ அப்ப இவரோட மத்த நூல்கள் ஜப்பான் சரித்திரம். வினாவிடை ஏதாவது படிச்சோமா? அந்த காங்கிரஸ் வினாவிடை ராஜாஜி ஒரு வினாவிடை ராஜாஜில படிச்சோம். அப்படியா? ஞாபகம் இல்லையே. ஓகே. சோ இந்தியா அதன் அரசியல் வருங்கால நிலையம், அதுக்கப்புறம் பாரிசால் கொடுமைகள், அதுக்கப்புறம் காங்கிரஸ் பிரச்சாரம் போன்ற 12 அரசியல் நூல்களை எழுதி வெளியிட்டு தமிழ் மக்கள்கிட்ட சுதேசி விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. சோ நமக்கு சுதேசி இயக்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1905 ஆகஸ்ட் 7. சோ இந்த ஆகஸ்ட் 7 தான் என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? தேசிய கைத்தறி தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். சோ அடுத்தது ஆழமான ஆங்கில அரசியல் நூல்களையும் எழுதியுள்ளார்.
சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதிய இனம் கண்டு சுதேசமித்திரன் இதழோட துணை ஆசிரியரா பணியில அமர்த்தப்படுறாரு. 1908ல சுதேசமித்திரன்ல வெளிவந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சில கட்டுரைகள் செய்திகளுக்காக ஐயர் மீது வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்படுறாரு. சென்னையில 3 வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. இவரோட கைது மாகாணத்துல எழுச்சி ஏற்படுத்திச்சு. 1915ல காந்தியடிகள் சென்னை வந்திர போது சுப்பிரமணிய ஐயரை சந்தித்து உரையாடியது ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு சொல்றாங்க. சோ காந்தி எப்ப ஃபர்ஸ்டா சென்னை வந்திருப்பாரு? 1896ல மദ്രാஸ் மகாஜன சபை மாநாடு. 1896 அக்டோபர் 24ல மெட்ராஸ் மகாஜன சபை அந்த மாநாட்டுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அது வந்திருப்பாரு. காந்தி வினாவிடை ராஜாஜி. ராஜாஜி எழுதுனதா? ஓகே. சோ ராஜாஜியோடது பாத்தீங்க அப்படின்னா காந்தி வினாவிடை. அப்ப இந்த 3 வினாவிடையும் அப்படியே ஒரு செட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? காந்தி வினாவிடை அப்படிங்கிறது ராஜாஜி, சுயாட்சி வினாவிடை அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிறது வீரராகவாச்சாரி. வீரராகவாச்சாரி தான். ஓகேவா? சோ சேலம் விஜயராகவாச்சாரி பாத்தீங்க அப்படின்னா அரசியல் இதுக்கெல்லாம் தலைமை தாங்குறவரா இருப்பாரு. வீரராகவாச்சாரி தான் வந்து அந்த இதழியலுக்கு வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் இந்திய விடுதலை போராட்டத்தின் தமிழக முன்னோடிகள்ல ஒருவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல நிறைய டேட்டாஸ் இருக்கு. இதை எடுத்து அப்படியே ஸ்கூல் புக்ல வந்து நீங்க சுப்பிரமணியம் பத்தி புக்ல தப்பா இருக்கு ஆக்சுவலா. ஓகே, அது வீரராகவாச்சாரி தான் கரெக்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாவு சிதம்பரம் பிள்ளை. சோ இது பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்துல 1872 செப்டம்பர் 5ல வந்து பிறந்திருப்பாங்க. ஓகேவா? சோ செப்டம்பர் 5 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? டீச்சர்ஸ் டே. சோ யாரோட பர்த்டே? ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பர்த்டே. சோ தந்தை வழக்கறிஞர் உலகநாதன் பிள்ளை, தாயார் பரமாயி அம்மாள். சோ தந்தை வழியில மகன் சிதம்பரம் பிள்ளையும் வழக்கறிஞர் ஆகிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீரமும் கட்டபொம்மனோட அமைச்சர் தானாதிபதி பிள்ளையோட தியாகமும் தெற்கு சீமையில் மக்களால் கதை கதையாக பேசப்பட்டு வந்தது. அண்ட் இவை போன்ற சோ இது பாத்துக்கோங்க, கட்டபொம்மனோட அமைச்சர் யாருன்னா தானாதிபதி பிள்ளை. ஓகேவா? சோ இது ஏதோ ஒரு சிடிஎஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே போன்ற பல வரலாற்று நிகழ்வுகளும் இளம் வஉசி நெஞ்சில் விடுதலை உணர்வை கிளர்ந்தெழ செய்தன. 1906ல சென்னைக்கு வந்த வஉசி மகாகவி பாரதிய மீட் பண்றாரு. ஏற்கனவே சுதந்திர வேட்கையுடன் விளங்கிய வஉசி என் உள்ளத்தில் மின்முனி பூச்சி போல் ஒழிந்து கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு விளக்கு போல ஒளிர்விட்டு பிரகாசித்தது என்று மகாகவி பாரதியோட சந்திப்பால ஏற்பட்ட தாக்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இது யாரு சொன்னது அப்படின்னு கேட்டா வஉசி யார மீட் பண்ணதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னா பாரதிய வந்து மீட் பண்ணதுக்காக சொல்லியிருப்பாரு. சோ அமைப்புகளையும் நிறுவனங்களையும் உருவாக்கி அவற்றின் மூலம் மக்களை திரட்டி ஆங்கிலேயரை விரட்ட தீவிரமாக களமிறங்குறாரு. வஉசி வெள்ளையரின் அந்நிய கப்பல் கம்பெனிகளுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை அரிதில் முயன்று 1906ல உருவாக்குறாரு. சோ சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எந்த டேட்? அக்டோபர் 16. 1906 அக்டோபர் 16. சோ மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? 10 lakhs 14,000 shares. 40,000 ஷேர் அப்படிங்கிறது பெர் ஹெட்டுக்கு எவ்வளவு? 25 ரூபா. 25 rupees அப்படிங்கிறது. சோ இதுல பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு? பாண்டித்துரையும் ஹாஜி முகமது பக்கீர். சோ அவங்க 2 பேரும் வந்து இருந்திருப்பாங்க. 1906ல கல்கத்தா, 1907ல சூரத்ல நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாடுகளில் தமிழகத்தோட பிரதிநிதியா வழிநடத்தி சென்றதுல இவரு தான் முக்கியமானவரா இருந்திருப்பார் வஉசி. 1906 ஐஎன்சி செஷன் யார் தலைமையில நடந்தது? தாதாபாய் நௌரோஜி. தாதா. 1907 ராஜ் பிகாரி கோஷ் தலைமையில வந்து நடந்திருக்கும். சோ அடுத்தது தூத்துக்குடியில் இருந்த ஆங்கிலேயரின் தொழிற்சாலைகளான கோரல் மில் தொழிற்சாலையின் உரிமைகளுக்காக வஉசி சுப்பிரமணிய சிவாவும் 1908 ஓங்கி குரல் கொடுத்தனர். சோ எந்த மந்த்? பிப்ரவரி மந்த். 1908 Feb. ஓகே. சோ அப்ப பன்முக போராட்டங்களால் வஉசியை கைது பண்றாங்க. அவரோட சுப்பிரமணிய சிவா, பத்மநாத ஐயங்கார் சோ இவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. வழக்கு விசாரணை அப்படிங்கிற நாடகத்துக்கு அப்புறமா வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. யாரு கொடுத்தது இரட்டை ஆயுள் தண்டனை?
பின்ஹே பின்ஹே பின்கே வந்து கொடுத்திருப்பாரு. 35 வயது நிரம்பிய வஉசிக்கு மொத்தம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. மேல்முறையீட்டுல தண்டனை 6 ஆண்டுகளா குறைக்கப்படுது. ஓகேவா? சோ அப்ப 1908ல வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? 1912ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த சிறையில வச்சிருப்பாங்க? கண்ணனூர், கோயம்புத்தூர். கோவை, கண்ணனூர் 2 சிறையில வச்சிருப்பாங்க. சோ எந்த ஜெயில இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் ஆஷ் கொலை பண்ணிருப்பாங்க. கண்ணனூர் சிறையில இருக்கிறப்ப அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும். சோ அத வந்து நான் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன், எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. சோ அதுவே இந்த நிகழ்ச்சியை கண்டு நான் துயரப்படுறேன்னு சொன்னது பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டு சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவி ஆங்கிலேய வணிக இவர் சிவா வந்து எந்தெந்த சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு? திருச்சி, சேலம். ஓகே. சோ தொழுநோய் வந்ததுக்கு அப்புறமா சேலத்துல வந்து மாத்திருப்பாங்க. சோ லெப்ரசி எராடிகேஷன் டார்கெட் எப்போ? 2027 அப்படிங்கிறது. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னும் சிறைக்குள் செக்கிழுக்க வைக்கப்பட்டனால செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுலயும் நிறைய டேட்டா இருக்கு. இவரோட கோட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். என் உள்ளத்துல மின்மினி பூச்சி போல் ஒளிர கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு விளக்கு போல ஒளிர்விட்டு பிரகாசித்தது. அடுத்தது சுப்பிரமணிய சிவா. சோ தமிழகத்துல விஓசி சுப்பிரமணிய சிவா, சி சுப்பிரமணிய பாரதி, சோ இவங்க 3 பேரையும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வத்தலகுள்ள சோ இவங்க 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா விஓசியும் சுப்பிரமணிய சிவாக்கும் தான் தண்டனை கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல யாரை கூட்டிட்டு வந்திருப்பாரு சுப்பிரமணிய பாரதி? பிபின் சந்திரபால. எங்க போயிட்டு கூட்டிட்டு வந்தாரு? ஆந்திரால போயிட்டு கூட்டிட்டு வந்தாரு. ஓகேவா? சோ அப்ப அந்த நிகழ்வை வச்சு இவங்க 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மும்மூர்த்திகள். சோ வத்தலகுண்டுல 4/10 அக்டோபர் 4 1884 ராஜம் ஐயர் நாகம்மை தம்பதிக்கு சுப்பிரமணிய சிவா பையனா பிறக்கிறாங்க. குடும்ப சூழல் வறுமை காரணமாக பள்ளி படிப்பு காலத்திலேயே இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் வந்திருப்பாங்க. 1905ல வங்க பிரிவினை இந்தியால சுதேசி கன்னலம் ஊட்டினது. சோ நமக்கு வங்க பிரிவினை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? ஜூலை 19 எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? அக்டோபர் 16ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். சோ இந்த வங்க பிரிவினை எதிர்ப்புக்கு தலைமை தாங்கினது யாரு? எஸ்.என். பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி தான் முன்னின்று தலைமை தாங்கி இருப்பாரு. சோ அதே போல வங்க பிரிவினை எப்ப திரும்பி வாங்கப்பட்டது? 1911. சோ யாரு அந்த டைம் பீரியட் இருந்திருப்பாங்க? ஹார்டின்ஸ் 2 வந்து இருந்திருப்பாரு. சோ அடுத்தது 1906ல அங்குள்ள இளைஞர்களை ஒன்று திரட்டி தர்ம பரிபாலன சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. திருவாங்கூர் சமஸ்தான அதிபதிகள் சிவாவை திருவனந்தபுரத்தை விட்டு வெளியேற்றாங்க. அதுக்கப்புறம் இளம் வயதிலேயே திருமணம் ஆயிருந்த சிவா மனைவி வீட்டிலேயே விட்டு நடைப்பயணமாக ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு. அண்ட் அடுத்தது இத்தகைய எழுச்சி பயணத்தில் ஒரு பகுதியா தான் தூத்துக்குடிக்கு சிவா வந்திருப்பாரு. அங்க வியூசியை மீட் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. சுதேசி கப்பல் நிறுவனம் நிறுவுறாங்க. கோரல் மில் தொழிலாளர்களோட உரிமை போராட்டத்தை வழி நடத்தி இருப்பாங்க. வஉசிக்கு வலது கரம் போல செயல்பட்டிருப்பாரு. சோ அனைத்துமாக விளங்கினா சிவா இருவரின் சொற்பொழிவுகளும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை பகுதிகளில் அது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல சொல்லியிருப்பாங்க. சோ இவருதான் வந்து இவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறனால இவரையும் வலதுகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது ஒவ்வொரு வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ மாடசாமி வந்து நமக்கு ஆக்சுவலா ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிருவாரு. கடைசியில வந்து ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிருவாரு. சிங்கப்பூர் வழியா ஜெர்மனி தப்பிச்சு போவார். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எரிமலை யாரோட புக்கு? விடி சவார்கர். ஓகே. சோ இவரு வேற என்ன பண்ணிருப்பாரு? மாடசாமி இவர் தானே பாரதிதாசனை தப்பிக்க வச்சதுதான் பாரதிதாசன். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி பின்கே வஉசிக்கு ராஜதுரோக குற்றத்துக்காக ஒரு ஆயுள் தண்டனையும் சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக ஒரு ஆயுள் தண்டனையும் என தீர்ப்பில் தனித்தனியாக குறிப்பிட்டு வழங்கியதிலிருந்தே சிவாவோட அதிமுக்கியத்துவம் வெளிப்படுது. சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. சுப்பிரமணிய சிவா 6 ஆண்டு சிறைவாசத்துக்கு அப்புறமா விடுவிக்கப்படுறாரு. சிறைக்குள் கம்பளி ரோமம் நறுக்குதல், நீரில் கம்பளி ஊற வைத்து உலர்த்துதல், இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் கொடுத்திருப்பாங்க. இதனால இவருக்கு தொழுநோய் வந்திருக்கும். அந்த ரீசன்னாலதான் திருச்சியில இருந்து சேலத்துக்கு மாத்தி
நடத்தியிருப்பாங்க. 1921ல அரசு நிந்தனை சொற்பொழிவுக்காக 2ஆம் முறையா 2.5 வருஷம் சிறைக்கு அடைக்கப்பட்டிருப்பாரு. ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி ஆகிய இதழ்களை தனித்துவத்துடன் நடத்திய சுப்பிரமணிய சிவா 30 நூல்களை வந்து எழுதியிருப்பாரு. சோ பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை பிரபஞ்சமித்திரன் பின்னாடி எல்லாம் வந்து வரதராஜலு நாயுடு. ஆமா, ஏன்னா சிவாவை வந்து ஜெயில போட்டனால வரதராஜலு நாயுடு அதை வாங்கியிருப்பாரு. சோ அதை அதை நடத்திட்டு இருந்திருப்பாரு. அவரும் எப்பயும் போல இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக எழுதினால 2 வருஷத்துல அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சோ பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை தொடங்கி தேசபக்த பணிகளை ஓய்வு ஒழிச்சல் இல்லாது இறுதி வரை செய்து வந்த சுப்பிரமணிய சிவா பாரத மாதா ஆலயத்தை பாப்பராப்பட்டியில் அமைக்க தேசபந்து CR தாஸை கொண்டு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. அந்த பணி முழுமை பெறுவதற்கு முன்னாடியே 1925ல காலமானார். சோ அப்ப அவருக்கு வயசு எத்தனை அப்படின்னா 41 வயசு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். பாரத மாதா ஆசிரமம், சோ இதுக்கு அடிக்கல் நாட்டினது பாரத மாதா கோவில், அடிக்கல் நாட்டினது வந்து CR தாஸ். சோ இவரோட ஒரு விருப்பம் தான் அது சுப்பிரமணிய சிவா. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது சுப்பிரமணிய வந்து பாரதியார். 5 rupees போட்டி வைப்பாரு இவரோட நடத்தின இதழ்ல. யார் வந்து பியோர் தமிழ்ல வந்து எழுதுறாங்களோ அவங்களுக்கு 5 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு. ஓகே, சோ பியூர் தமிழ் தான் ஞாபகம் வருது. சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா எதுல வல்லவர் அப்படின்னா இவரோட உரை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் மேற்கோளை காட்டி வந்து பேசக்கூடியதுல இவர் வல்லவர். ஓகேவா, சுப்பிரமணிய சிவா. சோ இந்த திருக்குறள் வந்து அதிகமா முன் மேற்கோள் காட்டி இவர் ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்கும். சோ அடுத்தது சுப்பிரமணிய பாரதியார். சுதந்திரானந்தா மற்றும் வீரமுரசுன்னு ஒரு 2 பேர் உனக்கு. ஓகே, வீரமுரசா? வீரமுரசு, சுதந்திரானந்தா. ஓகே, சுதந்திரத்தானந்தா. ஓகே, சோ இது வந்து சுதந்திரத்தானந்தா கேள்விப்பட்டிருக்கோம். வீரமுரசு, சுதந்திரத்தானந்தா. இது ரெண்டும் இவரோட பெயர்கள் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். சோ ஆரம்ப காலத்தில் இலக்கியவாதியாக காட்சியளித்த பாரதி 1906ல முழு நேர அரசியல்வாதியாகிறாரு. பாரதி ஆய்வாளர் CV விஸ்வநாதன் இதை சொல்லியிருப்பாரு. கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில பனாரஸ்ல 1905ல நடைபெற்ற காங்கிரஸில் அகில இந்திய மாநாட்டில் G. சுப்பிரமணிய ஐயரோட பார்வையாளராகவும் சுதேசமித்திரன் நிருபராகவும் பங்கேற்றார். தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில கல்கத்தால 1906ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலும் டாக்டர் ராஷ்பிகாரி கோஷ் தலைமையில 1907ல நடந்த சூரத் காங்கிரஸிலும் பிரதிநிதியா பங்கேற்கிறாரு. சூரத் காங்கிரஸில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்களை தமிழக பிரதிநிதிகள் சார்பில் வலியுறுத்தி பேசும் பொருட்டு வ.உ.சி., சர்க்கரை செட்டியார், பாரதி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டாங்க. 3 அகில இந்திய காங்கிரஸ் மாநாடுகளில் பங்கேற்று தனது அரசியல் அனுபவத்தையும் ஆளுமையையும் செழுமைப்படுத்திக் கொண்ட பாரதி கட்சிக்குள் திலகரின் அரசியல் நிலையை தீவிரமாக ஆதரிக்கிறாரு. பாரத ஜன சபை அப்படிங்கிற தலைப்புல காங்கிரஸ் தொடங்கப்பட்ட 1885ல இருந்து 94 வரைக்கும் பல்வேறு நகரங்கள்ல கூடி நிறைவேற்றிய தீர்மானங்கள், தலைவர்களோட உரைகள் எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து நூலா யாரு தந்திருப்பாங்க அப்படின்னா பாரதி. என்ன தலைப்புலன்னா பாரத ஜனசபை அப்படிங்கிற தலைப்புல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சோ இந்த தலைப்பில் கொடுத்திருப்பார். சோ சூரத் மாநாட்டு அனுபவங்களை எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூல்ல வந்து துல்லியமா எழுதியிருப்பாரு பாரதியார். சோ டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி யாரோடது? திலகரோடது. சோ அத வந்து நமக்கு தமிழ்ல இவரு மொழிபெயர்த்து கொடுத்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் இவரின் இன்னொரு முக்கிய அரசியல் வெளியீடு புதிய கட்சியினரோட கொள்கைகள் அப்படிங்கிற புக்கையும் வெளியிட்டிருப்பாரு. சென்னையில தாம் முற்போக்கு கருத்துக்களுக்கு ஒத்துசேவாக விளங்கிய சில தேசபக்தர்களை ஒன்றிணைத்து சுதேசி பிரச்சாரணி சபை அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தேசிய தந்தை பிபின் சந்திரபாலர் 6 மாத கடுங்காவல் தண்டனை பெற்றதை எதிர்த்து இச்சபை சார்பில் 28 செப்டம்பர் 28, 1907ல பாரதியார் தலைமையில் கண்டன ஊர்வலம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 17, 1907 தமிழாக்கம் தானே அந்த இது புதிய கட்சி, எங்கள் காங்கிரஸ் யாத்திரை, புதிய கட்சியின் கொள்கைகள் இருக்குல்ல. கரெக்ட். சோ அதுவா புதிய கட்சியினரின் கோட்பாடுகள். எஸ், அதுதான். சோ அந்த 11th புக்லயா 10th புக்லயா இருக்கும்ல. எஸ். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முன்னதா பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 17, 1907 இதன் காரணமா கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படுது. இதில் பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா உரை நிகழ்த்தியிருப்பாங்க. அதுக்கு இளைஞர்களை, மாணவர்களை தீவிர அரசியலுக்கு வென்றெடுக்கும் களப்பணியை மிகுந்த ஈடுபாட்டுடன் மேற்கொண்டுள்ளார் பாரதி. மாலை வேளையில கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அந்த கடற்கரைக்கு அழைத்து சென்று அவங்க கிட்ட உரையாடல் நடத்தியிருப்பாரு.
அண்ட் ஆங்கில அதிகாரிகள் பாரதியோட அரசியல் முகத்தை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு அவரை இடைவிடாமல் ஒற்றர்கள் மூலம் கண்காணிக்கவும் அவருக்கு கிடைக்கும் உதவிகள் யாவற்றையும் தடுத்து நிறுத்தி ஆதரவற்றவர் ஆக்கியிருப்பாங்க. அவருக்கு மனை சிதைவை உண்டாக்கும் கண்ணுக்கு தெரியாத சித்திரவதைகளை செய்யவும் தலைப்பட்டனர். தனது கவிதைகளால் தமிழுக்கு மகுடம் சூட்டிய பாரதி அரசியல் அரும்பணிகளால் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார். பாரதியார் எப்போ பாண்டிச்சேரிக்கு போயிருப்பாரு? 1908 எப்ப ரிட்டர்ன் வந்திருப்பாரு? 1918 எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? கடலூர். கடலூர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரோட பர்த்டே எப்ப மகாகவி தினம் அப்படிங்கறது அனுசரிக்கப்படுது? செப்டம்பர் 11 43 இல்லைங்க. சோ செப்டம்பர் 11 ஓகேவா. சோ இதுதான் மகாகவி தினம். சோ இவரோட 143வது பர்த்டே என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க? பாரதிய பாஷ்யா திவாஸ். ஓகேவா, பாரதிய பாஷ்யா திவாஸ் மறக்க கூடாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டி.எம். மூக்கனாச்சாரி. ஓகேவா. சோ ஆங்கிலம் கற்றவர்களின் அமைப்பாகவே ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் விளங்கியது என்ற ஒரு பொது கருத்து நிலவியது. முதல் இரு காங்கிரஸ்களை பொறுத்தவரையில் இது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் 1887 சென்னை காங்கிரஸை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வங்காள வரலாற்று ஆய்வாளரான பிமேன் பிஹாரி மஜும்தார், பக்த பிரசாத் சென்னை காங்கிரஸ்ல இவர்தான நம் தமிழ்ல உரையாற்றியவர். அவர்தான் ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவ்வாறான குறிப்புக்கு மூன்றாவது காங்கிரஸில் கும்பகோணத்திலிருந்து மாநாட்டு பிரதிநிதியா வந்திருந்த இந்த டி.எம். மூக்கனாச்சாரி கைவினைஞர்கள் தமிழில் நிகழ்த்திய உரைகள் மீதான அதுக்கு காரணமா இருக்கிறாரு. மூன்றாவது காங்கிரஸ்ல மொத்தம் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சோ அதுல 7வது தீர்மானம் தொழிற்கல்வியை பற்றினது. ஓகேவா. சோ இது முக்கியம். மொத்தம் 17 ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதுல 7வது தொழிற்கல்வி ரிலேட்டட் ஆனது. இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் தான் மூக்கனாச்சாரி உரையாற்றாரு. எடுத்தியம்பிய மொழியினால் மட்டுமல்லாது அவர் எடுத்துரைத்த வித்தியாசமான பொருளாளம் மிக்க கருத்துகளினாலும் அவ்வுரை பெரும் பாராட்டை பெற்றது. ஏன்னா மூக்கனாச்சாரி நிகழ்த்திய தமிழ் உரையின் மூலம் கிடைக்கவில்லை. ஓகேவா. சோ அவர் கொடுத்த ஸ்பீச் கிடைக்கல. பட் என்ன அப்படின்னா அவர் தமிழ்ல ரொம்ப அழகா உரையாற்றி இருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேயரான காங்கிரஸோட தலைவர் ஏவோகியும் மூக்கனாச்சாரியின் தமிழ் உரையை உரியவர்களை கொண்டு அப்போதைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வைத்திருந்துள்ளார். இந்த ஆங்கிலேய மொழிபெயர்ப்போடு உரையாடை பற்றி ஐரோப்பாவில் கல்வி என கூறத்தக்க எந்த கல்வியையும் கைவினையர் பெற்றவர் இல்லை. சோ இதுக்கு ஈக்குவலான ஸ்பீச் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைக்கல. ஐ மீன் அந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அது தமிழ்ல கேட்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னா கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மொழியில அப்படி அதை சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான். இந்த நற்குடியாளர் தஞ்சாவூர் முனிசிபல் சபையின் உறுப்பினர் என்ற வகையில் நாளும் ஓயாது உழைப்பவர், பொதுமக்களுக்கு தொண்டு புரிவதில் கருத்தாயிருப்பவர். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் இருந்து கும்பகோணத்துல கூடிய கைவினைஞர்கள் கூட்டத்துல இவரும் மற்ற இருவரும் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நமது நாடு இன்று நெருக்கடியான நிலையில் உள்ளது. வரி விதிப்பு உயர்ந்து விட்டது. முறையான முன்னேற்றத்திற்கான மூலாதாரங்கள் பற்றாக்குறையா உள்ளன. இந்த நாட்டின் செல்வம் தொடர்ந்தாற்போல் வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருப்பாரு. தொழிற்கல்வி நிலையங்கள் நாடெங்கும் நிறுவப்பட்டு நன்கு நடத்தப்பட வேண்டும். இந்தியர்களுக்கு தேவைப்படும் இயந்திர பொருட்கள் இங்கேயே உற்பத்தி செய்யணும். இவ்வாறு உற்பத்தியில் ஈடுபடுபவர்களுக்கு பயிற்சி, செயல்முறை பற்றிய படிப்பு இதெல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணணும்னு முழங்கியிருப்பாரு. நீதிபதி, உத்தியோகஸ்தர்கள் என்று இந்தியர்கள் ஆயிரக்கணக்கானோர் உயர் பதவிகளை அலங்கரிப்பது நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வகையிலும் பலன் தராது அப்படின்னும், தொழில்துறையின் முன்னேற்றம் தான் நாட்டின் அனைத்து வகை வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி மூக்கனாச்சாரி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ மூக்கனாச்சாரியிடமிருந்து ஒலித்தது தமிழ் குரல் மட்டுமல்ல, தன்மான குரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாரதியோட இதழ்கள் என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா, விஜயா, சூர்யா, பாலபாரதம், சக்கரவர்த்தினி மாத இதழ். ஓகேவா. சோ பெண்களுக்காக வெளியிட்டது. கர்மயோகி ஓகே. கர்மயோகி அப்படிங்கிறது தமிழ்ல இவரு ரிலீஸ் பண்ணிருப்பாரு. சோ கர்மயோகி வேற யாரும்? இவரு அரவிந்த கோஷா. அரவிந்த கோஷோடது. ஓகே. சோ நெக்ஸ்ட் சூரியோதயம். எஸ். சோ இதுல எல்லாம் இவர் ஒர்க் பண்ணி இருப்பாரு. ஓகேவா. சோ இவர் ஆரம்பிச்சது அப்படின்னா எதை சொல்லுவாங்க? சக்கரவர்த்தினி இவரோட இந்தியா விஜயம். ஓகேவா. சோ இதெல்லாம் சொல்லுவாங்க. இவர் நடத்தாம போனது சித்ராவளி. ஆமா. சோ அது கார்ட்டூன், ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்டூன்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வச்சிருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி அவர் இறந்தனால அது நிறைவேறி இருக்காது. சோ எதுல கார்ட்டூன் பேசிஸ் இமேஜஸ் வந்திருக்கும் நமக்கு?
இந்தியாவா? Yes, இந்தியால. இந்தியால வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் 5 பேர். ஸோ அடுத்தது வந்து மீதி அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். டிசம்பர் 11 தானே பாரதிய பாஷை திவஸ்? ஆமாம், டிசம்பர் 11. ஸோ அவர் பிறந்தது